அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தாம்பு கையில் தான் உனக்குன்னு சொல்லுவியே, தானி கையிலேயே கட்டிட்டும் பாத்தியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்கேன். நான் சொல்றதுக்கு வா வீட்டுக்கு போலாம். நான் அவகிட்ட சொல்லணும். என்ன விட்டுருங்க, நான் அவளை பார்க்கலாம். என்ன பிரசாத், படத்தை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? படத்தை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு இந்த மாதிரி தியாகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. சரி, லலிதா கேரக்டர் விட இந்த சிவகுமார் பண்ணார தங்கவேலு, அந்த கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிற? அவன் ஒரு வடிகட்டின முட்டாள். செல்வி, என்ன பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க? இன்னும் அந்த சினிமா பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். சினிமாவை பார்த்துட்டு இப்படி மனசு கலைனா வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள் எப்படித்தான் தாங்கி புரியும். செல்வி, செல்வி, என்ன? செல்வி, கல் இல்லாத பாதையும் கிடையாது, கஷ்டப்படாத பொம்பளையும் கிடையாது. கஷ்டங்களை எதிர்த்து நிற்க பெண்கள் கத்துக்கணுமா, இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். தன் குடும்பத்துக்காக தன்னையே அழிச்சுக்கிட்ட லலிதாவை அவன் குடும்பமே வெளியே துரத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்து அப்படின்னா அது தியாகமா? பின்ன இல்லையா? சொந்த விளம்பரத்துக்காக தங்கவேலு செஞ்ச ஸ்டண்ட்ங்கிறேன் நான். பிரசாத், பாலாஜி, என்னப்பா இது? உனக்கு எப்படி கோபம் வருது? சாரி சாரிப்பா. பாலாஜி, நீயும் நானும் எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம், ஆனா அபிப்பிராயங்களை பகிர்ந்துக்கணுங்கிறது இல்ல. சரி, அது உடஞ்சி போச்சு, நாளைக்கு வேற பிளேட் வாங்கி வச்சிடறேன். வேண்டாம், 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம். நட்புக்கு இதை விட எடுத்துக்காட்ட வேணுமா? நட்பு வேணுமா? அக்கா, ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் என்னெல்லாம் ஆசைப்பாரு உங்களுக்கு. யாரு சொல்ற? படத்துல ஜெயசுதாவை சொன்னேன். சரி சரி. ஆமா, நீ என்னைக்கு ஃபீஸ் கட்டணும்?
இன்னும் 2 நாள் இருக்கு. நீ இரு. யார் இது? நான் ராஜாங்கம். துணை நடிகர் சப்ளையர்மா. என்னண்ணே? ஷூட்டிங்ல திடீர்னு 2 நர்ஸ் வந்துட்டாங்க. புறப்படுமா? என்ன ஏது நேரங்கட்ட நேரத்துல ஷூட்டிங் வச்சுக்கிட்டு? அவ்வளவு செழிப்பா இருந்தா வேண்டாமா? நான் சகுந்தலாவை கூட்டிட்டு போறேன். ஈரண்ண நீ வேற பியூ பண்ணிக்கிற. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ்க்காகவும் நான் பாக்குறேன். அப்ப புறப்படு. எங்க ஷூட்டிங்? அவுட்டர். செல்வி, கதவு தாளி போட்டுக்கோ. ஏன் அப்படி பாக்குற? ஓஹோ, காலேஜ் ஃபீஸ்க்காக பலியான லலிதா ஞாபகம் வருதா? இந்த சுபத்ரா என்னைக்கும் லலிதா ஆக மாட்டேன். நீ ஜாக்கிரதை இரு. வணக்கம் அண்ணே. சுபத்ரா வா. வணக்கம் வணக்கம். வா வா வா. நீ போ. எங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்ன வேஷம்? நர்ஸ்ன்னு சொன்னாங்க. நர்ஸா? எழுந்துருமா எழுந்துருமா. என்ன இந்த நர்ஸ் உடுப்பு இந்த அம்மாவுக்கு சரியா இருக்காது. ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வேற ஆளை போடுவோம். வேற ஆள் இருக்கா? அதோ வர்றாங்களே, அவங்களுக்கு இது சரியா இருக்கும். அப்ப சுபத்ரா நீ போலாம். நீ வாமா, உட்கார். கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அக்கிரமம் பண்றீங்களே. ஆளுக்காக ட்ரெஸ்ஸா, ட்ரெஸ்ஸுக்காக ஆளா? ஏன் எல்லாருமே சேர்ந்து ஏன் பொழுப்பு மண்ணும் போடுறீங்க? துணை நடிகன்னா உங்களுக்கு எல்லாம் கேவலமா போச்சு. இதுவே ஒரு பெரிய நடிகா இருந்தா இப்படி எல்லாம் செய்வீங்களா? நீங்கெல்லாம் ஆம்பளைங்க. இந்த ரெக்கார்டு வாங்கிக்கிறீங்களா? வேண்டாங்க, இது எங்கிட்ட இருக்கு. இந்த பாட்டு இந்த பாட்டும் எங்கிட்ட இருக்கு. யாருக்கும் வெட்கமில்லை. புதுசா ஜேசுதாஸ் ரெக்கார்ட் வேற ஒண்ணும் இல்லையா? நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. தேன் தமிழ் போல் வான்மழை போல் திறந்து என்றும் வாழ்க. இந்த பாட்டு என்கிட்ட இருக்கு. நல்ல மனம் வாழ்க. இருக்க முடியாதுங்களே. இந்த ரெக்கார்டு இன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கே வந்தது. அதுவும் வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகுது. நீங்க கடைக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது. எப்படி இந்த ரெக்கார்டு வாங்கிக்கிறீங்களா? பேக் பண்ணட்டுமா? வேண்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஜேசுதாஸ் பாட்டுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா ரெக்கார்ட் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. அதான் வாங்குற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே எல்லா பாட்டையும் கேட்டுருது. சரி சரி, இத முழுசா கேட்டுட்டே போங்களேன். தேங்க்ஸ். வாட்ச் ரிப்பேர் கொடுத்துருந்தேன், ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க. இந்த கடையில எப்படி ஜேசுதாஸ் பாட்டு? உங்க பேரு? சொல்லு. என்னங்க மிஸ் ஜேசுதாஸ்? மிஸ் ஜேசுதாஸ், நீங்க இங்கதான் குடியிருக்கீங்களா? ஆமா, நான் பின் கட்டிடத்துல குடியிருக்கேன்.
நான் இங்க ஒரு நிமிஷம்